இப்போ மசால் வடை எப்படி பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, வேறு எந்த பருப்பும் இல்லை, கடலைப்பருப்பு மட்டும்தான் இருக்குன்னா அந்த வெறும் கடலைப்பருப்பை மட்டுமே வச்சு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அரை டம்ளர் போகிறோம் இல்லை 1/4 டம்ளர் போகிறோம்னா எவ்வளோ வடை பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டம்ளராகவே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அரை டம்ளர் 1/4 டம்ளர் போகிறோன்னா அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து 4 மணி நேரம் ஊற போடுங்க தண்ணியில். இந்த மாதிரி தண்ணி நிறையா விட்டு ஊற போட்டுருங்க. தயவு செஞ்சு சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெந்நீரை கொட்டி ஊற போட்டுறாதீங்க, வடை நல்லாவே வராது. அதனால் வெறும் பச்சை தண்ணியை மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. 4 hours ஊறினா போதும். கெஸ்ட்டு வராங்கன்னா ஒரு 4 மணி நேரம் முன்னாடி கடலைப்பருப்பை ஊற போட்டுருங்க. போட்டுட்டு இல்லை வீட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணாலும் சரி, இந்த பாருங்கள் இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து பாருங்கள், நல்ல ஊறி இருக்குது, பார்த்தாலே தெரியுது, நல்ல பிச்சு பார்த்தாலே தெரியுது. இப்போ ஊறிடுச்சு. ஊறின உடனே இப்போ இதை எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க, தண்ணியே வேண்டாம். ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டுருங்க. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்க்க போகிறோம், அந்த வெங்காயத்தோட தண்ணியே விட்டுக்கும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் இதுலேருந்து தண்ணியை சுத்தமாக எடுத்துருங்க. எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் திப்பியாகவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பருப்பு இதாக மாவு அப்படி இருக்கிற ரொம்ப நைஸாக அரைக்கணும். இது மசால் வடைங்கிறதுனால கொஞ்சம் மிக்சியில் போட்டு 2-3 தடவை பிளெண்ட் பண்ணினாலே போகிறோம். தண்ணி விட வேணாம். அப்படி ரொம்ப தண்ணி வேணும் அப்படின்னா தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அரைச்சாலே போகிறோம். அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா வெங்காயம் ஆட் பண்ணும்போது வெங்காயத்தோட தண்ணி விட்டுக்கும், கொஞ்சம் நேரம் ஆனால் தண்ணி விட்டுரும். அதனால் போட்டு வெறுமனையே அரைங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 காரத்துக்காக 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி போடுறேன். இஞ்சி நான் எல்லாத்துலேயுமே பொதுவாக சேர்ப்பேன். இஞ்சி போட்டுருவேன், பெருங்காயம் போடுவேன். இந்த பாருங்கள், பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா ஒரு வடை சுட்டு பார்த்துட்டு அந்த வடையை பிச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா அடுத்த வடைக்கெலாம் உப்பு போட்டுங்க. சாமிக்கு பண்ணுறதா இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சாமிக்குனா வெங்காயம்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக ஒரு வடையை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா எப்போவுமே உப்பு மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு ஒரு 2 சுற்றுங்க. 2 தடவை பிளெண்ட் பண்ணாலே போகிறோம். மிக்ஸி வந்து அரைச்சிரும். அரைச்சி இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு காட்டணும். இப்போ தெரியுதா இல்லையா? ஃபுல்லாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி திப்பியாக தான் இருக்கணும், அரைக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இப்போ இதுக்கு நமக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னா வெங்காயம் சேர்க்கணும், ஜீரகம் சேர்ப்பேன். சில பேர் வேணும்னா சோம்பு சேர்த்துப்பாங்க. ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு சேர்த்துப்பாங்க. சோம்பு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா உட்காந்து பிரட்டிடணும். இப்போ வந்து மாவை எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து என்னன்னாக்கா வெங்காயம்லாம் கட் பண்ணணும். நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போடுங்க. வெங்காயத்தை எவ்வளோ வெங்காயம் வேணுமோ நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 3 வெங்காயம் வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தையும் தோலை எடுத்துவிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீறினால இந்த தோல் வெளியில் வந்துடும். இந்த பாருங்கள், அதுதான் ரொம்ப ஈஸி. இப்போ 2 சைடும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு நடுவில் பாருங்கள் அப்படியே வந்துடும். ஃபுல்லாக உட்காந்து கஷ்டப்பட்டு உரிக்கணுங்கிறதே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக உரிச்சிடும். இதை வச்சு நடுவில் வெட்டுங்க. வெங்காயத்தை நடுவில் பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணால் சரி. இது நடுவில் கட் பண்ணினாலே போகிறோம். வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரியே லேயராக வச்சுருக்காங்க. அந்த பாருங்கள், நடுவில் 2ஆக வெட்டிடுங்க. வெட்டி இப்படி கவுத்து போட்டு இப்போ வந்து கிராஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இப்போ பண்ணினீங்கன்னா போதும். பொடியாக எவ்வளோக்கு பொடியாக வேணுமோ பண்ணலாம். இப்போ நிறையா மிஷின்லாமே கூட வந்துச்சு. அப்படி என்னமோ இழுத்தாலாம் அப்படி வந்திருக்கு. மிக்ஸி மாதிரியே வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு. நீங்கள் அதில் போட்டு கூட கஷ்டப்படாமல் இருக்க. இப்போ 2 வெங்காயங்கிறதுனால தான் இதை உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்கள், வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டேன். மிளகா பொடி வேணும், பச்சை மிளகா போட்டே அரைச்சிருக்கேன். அப்படி வேணும்னா நீங்கள் காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சோம்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுங்க. இஞ்சி போடுங்க. போட்டு இந்த மிளகா வேணும்னா போடுங்க, வேண்டாட்டா விட்டுருங்க. வெறும் உப்புனா கூட, காரம் பிடிக்காதுன்னா வெறும் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை மிளகா கூட அரைக்கணுங்கிறது இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுனால, இந்த எண்ணெயில் பொரிக்கிறதுனால இன்னும் காரம் இல்லாமல் ஆகிடுங்கிறதுக்காக கொஞ்சம் காரப்பொடி போட்டிருக்கேன். வேணும்னா உப்பு ஆட் பண்ணலாம். எப்போவுமே உப்பை மட்டும் ரொம்பவே யோசிங்க. கஞ்சமாக இருக்கணும்பாங்க. உப்பு போடுறதுல மட்டும் நம்ம ரொம்பவே கஞ்சமாக அல்பத்தனமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நிறையா போடுங்க.
எப்போவுமே வெங்காயத்தை மட்டும் அப்பப்போ தான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா வெங்காயத்துக்கு வந்து பாய்சன்லாம் வந்து உறிஞ்சுற சக்தி உண்டு. இப்போ தேள் கடிச்சா எல்லாம் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு தேய்ப்பாங்க அந்த இடத்துல. அது வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்போவுமே வெங்காயத்தை மட்டும் எப்போவுமே கட் பண்ணி வைக்கக்கூடாது. ஏதாவது பாய்சன் கீசன் உள்ளே வந்து உறிஞ்சிருச்சுன்னா கஷ்டம் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் நைட்லாம் கூட வெங்காயத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. வெங்காயம் சேர்த்து சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஏன்னா நம்ம நைட்டில் ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெங்காயம் நம்ம உடம்புக்குள்ளே இழுத்துரும் பாய்சனை அப்படின்னு அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நைட்டு வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாங்க அப்போல்லாம், அந்த காலத்துலலாம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அதனால் அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எங்கள் பாட்டி அம்மா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். அந்த பாருங்கள் பொரிச்சிட்டு மேலே வரும். மேலே வந்தால் எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம கையில் ஒரு தண்ணியை தொட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் அது இலையில வச்சு தட்டணுங்கிறது இல்லை. கையில் வந்து தண்ணியை தொட்டிக்கிட்டு கொஞ்சமாக உருட்டி இப்படி போட்டாலே போகிறோம், நல்லா வந்துடும். உங்களுக்கு அப்படி வரல, உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்குது, உருட்டை வரல அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வரல அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு நல்லா வருது, அதனால் நான் அரிசி மாவு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் இது மாதிரி தட்டை வரல, எனக்கு உதிர்ந்து போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. நடுவில் வேணாலும் ஓட்டை போட்டுக்கலாம். ஆனால் நான் ஓட்டை போடலை. கொஞ்சம் மெல்லிஸாக தட்டுறதுனால நான் ஓட்டை போடலை. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஒரு 4 ஹவர்ஸில் ஊறப்பட்டு உடனே அரைச்சி அந்த ஊறுறதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டண்ட்டாக அதை போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பருப்பும் வேணாம். மசால் வடைக்கு வந்து எல்லா பருப்பும் சேர்க்கணும்பாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. வெறும் கடலை பருப்புலேயே போட்டிங்கன்னா அந்த வடையை விட இந்த வடை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் போட்டு கொஞ்சம் சிம்லேயே வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். பெருசாக வச்சா சீக்கிரமாக ரெட் ஆகிடும், உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மாகவே வச்சுங்க, மீடியம் ஹீட்லேயே வச்சு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு பாருங்கள், நான் நிறையா எண்ணெய் வச்சுருக்கறனால ஒரு 4-5 வடையாக போடுறேன். கொஞ்சமாக எண்ணெய், சில பேர் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வடை போட்டு 2 பொறுமையாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 டம்ளர் இல்லாமல் 1/2 டம்ளர் அப்படி முதல்ல பண்ணுறவங்க வந்து 1 டம்ளராக போடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் இல்லைனா 1/2 டம்ளர் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் கீழே தயவு செஞ்சு கொடுங்க. யாருமே கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொடுத்தீங்கன்னா தெரியும் எனக்கும் எப்படி இருக்குன்னு, எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இப்போ திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்திங்கன்னா தோசை திருப்பினால திருப்புறேன். ஏன்னா அது அடியில் ஒட்டி இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் தோசை திருப்பினால் பார்த்திங்கன்னா ஒட்டி இருந்தால் கூட டக்குன்னு எடுக்க வந்துடுங்கிறதுக்காக தோசை திருப்பி யூஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ யோசிக்காதீங்க எந்தத்தில் தோசை திருப்பின்னு. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இதனால எடுத்துட்டேன். இப்போ திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ரெட் ஆகிடும். நல்ல ப்ரௌன் கலர், ரெட்டுன்னா கருத்து போயிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌனாக வரணும். பாருங்கள், இவ்வளோ வாசனை அப்படியே தூக்குது, அப்படியே மசாலா வாசனை. இன்னும் சோம்பெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் ஜீரகம் தான் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டாலும் நல்லது தான். பாருங்கள், இப்போ எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு பாருங்கள் வடை. அந்த வெங்காயம் சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரொம்ப கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து ரொம்ப அப்படியே ஸ்மெல் தூக்குது. வரவங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது. எதனால இப்போ என்னென்ன சாமான் சேர்த்திங்கன்னு உங்களை கேட்பாங்க, எத்தனை பருப்புன்னு. ஆனால் சீக்ரெட் என்னென்னா ஒரே ஒரு பருப்பு தான். ஒன்லி 4 ஹவர்ஸ் ஊறினா போகிறோம். இது அவ்வளோ நல்லா இருக்கும். இதை பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன். நல்ல எண்ணெய் போக வடியை விட்டுட்டு கீழே வேணால் டிஷ்யூ பேப்பர் கூட வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் வடிச்சிடும். இது சுட சுட பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள், நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை பாருங்கள், நான் பிச்சே காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்குது.